இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பூனா, இங்க நடந்து டென்ஷன் ஆகாம என்ன பண்ணணும்னு சொல்லுமா. இல்லனே, மாஸ்டர் பிளான் பண்ணி இந்த ஜானகிய ஜெயில சிக்க வச்சா அந்த ரகுராம் காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டான். அந்த மாதிரி பஞ்சாயத்துல நடந்துடக்கூடாதுன்னு ரகுராம் முன்னாடியே ஜானகியை நிற்கதியா நிக்க வைக்கணும். அவமானத்துல ரத்த கண்ணீர் வடிக்கணும். பொண்டாட்டிய காப்பாத்த வழி தெரியாம ரகுராமுக்கு பித்து பிடிச்சு போகணும். கண்டிப்பா இது நடந்தே ஆகணும்னு. நீ கவலைப்படாதம்மா, நீ சொன்ன அத்தனையும் நடக்கும். இந்த வாய் வார்த்தை வேலைக்கு ஆகாதுன்னு. பஞ்சாயத்துல நம்ம எதிர்க்க போறது ரகுராம்ங்கிற சிங்கத்தை. அந்த ஆளு ரெண்டு பக்கமும் ஷார்ப்பா இருக்கிற கத்தி மாதிரி. அத சரியா ஹேண்டில் பண்ணலனா ஆபத்து நமக்கு தான். அதனால நான் சொல்றத பண்ணுங்க. சரி, நான் என்னமா பண்ணணும்? நான் சொல்றது எதுவுமே மிஸ் ஆயிடக்கூடாது. உடனே கிளம்புங்க. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். சொல்லுங்கண்ணே. நீ சொன்ன மாதிரியே எல்லாரையும் கூட்டிட்டு நம்ம இடத்துக்கு போயிட்டு இருக்கோமா. சூப்பர்ண்ணே. பஞ்சாயத்து நடக்கிற வரைக்கும் அவங்க யார் கண்ணிலும் பற்றக்கூடாது. ஜாக்கிரதை. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். ஜானகி, நீ வளையல் சாத்தி அழகு பார்த்த அந்த அம்மனே வந்தாலும் உன்னை காப்பாத்த முடியாது. உன் புருஷனால மட்டும் காப்பாத்த முடியுமா என்ன? ரகுராம், உன்னை பஞ்சாயத்துல வச்சு உனக்கும் எனக்குமான பழைய கணக்க தீர்த்துக்க போறேன்டா. இன்னைக்கு நடக்க போற பஞ்சாயத்துல தீர விசாரிச்சு உண்மையை வெளியே கொண்டு வந்து சரியான தீர்ப்பை சொல்லுவேன்னு நான் உங்களுக்கு உறுதி கொடுக்கிறேன். பஞ்சாயத்து தலைவரா இருக்கிறது நீங்க, ஆனா உங்க முன்னாடி குற்றவாளியா நிக்கிறது உங்க மனைவி ஜானகி. நீங்க சரியான தீர்ப்பு சொல்றது இருக்கட்டும், இந்த விசாரணை சரியா நடக்குமான்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. புவனேஸ்வரி அம்மா, பிராது கொடுக்கறது மட்டும்தான் உங்க வேலை. உங்க அண்ணன் தலைவரையே சந்தேகப்படுறது இந்த சபையை அவமானப்படுத்துறதுக்கு சமம். இதுல அவமானப்படுத்துறதுக்கு என்ன இருக்கு? ஒரு நீதிபதியோட மகனோ மகளோ இல்ல உறவினர்களோ குற்றவாளி கூண்டுல நின்னா அந்த வழக்க அந்த நீதிபதி விசாரிக்க கூடாதுன்றது சுப்ரீம் கோர்ட்டே உத்தரவு போட்டிருக்கு. எங்க பொண்டாட்டி கோவில் நகையை திருடின குற்றத்துக்காக நிக்கிறாங்க. புருஷன் கோவில் தர்மகர்த்தா, ஊர் தலைவராவும் இருக்காரு. இவரை தான் மனைவிக்காக தீர்ப்பு சொன்னா அது எப்படி நியாயமான தீர்ப்பா இருக்க முடியும்? எங்களுக்கு நீதி கிடைக்கணும். அதனாலதான் இந்த வழக்க மிஸ்டர் ரகுராம் விசாரிக்க கூடாதுன்னு சொல்றேன். இங்க பாருங்க, என் அண்ணனோட நேர்மையை உரசி பார்க்கிற தகுதி இங்க யாருக்குமே கிடையாது. முக்கியமா அந்த தகுதி உங்களுக்கு கிடையவே கிடையாதுங்க. உங்க பதட்டம் எனக்கு புரியுது. இங்க தலைவரா உங்க அண்ணன் இல்லனா உங்க அண்ணிய காப்பாத்த முடியாதுங்கிற பயம் வந்துருச்சு. அதான் இப்படி வேக வேகமா பேசுறீங்க. ஐயா, குற்றவாளியா நிக்கிறது திருடினது பஞ்சாயத்து தலைவருடைய பொண்டாட்டி. இவர்கிட்ட இருந்து எப்படி நியாயமான தீர்ப்பு வரும்? கோயில் நகையை திருடினதா குற்றச்சாட்டு சுமத்திருக்கேன். அதை நிரூபிக்காம அவசரப்பட்டு அவங்கள குற்றவாளின்னு சொல்லக்கூடாது. அதனால வார்த்தையை அளந்து பேசுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். புவனேஸ்வரி, பாத்தீங்கல்ல, இப்பவே இவரு தான் பொண்டாட்டிக்காக ஆதரவா பேச ஆரம்பிச்சிட்டார். உங்க மனைவிய குற்றவாளின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்ற நீங்க குற்றவாளி இல்லைன்னு எப்படி இப்பவே சொல்ல முடியும்? இவர்கிட்ட இருந்த நியாயமான தீர்ப்பு வரும்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. என்னங்க, நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன். நான் சொல்றது யாருக்குமே புரியலையா? ஆமாங்க, என் தங்கச்சி சொல்றதுதான் சரி. இந்த வழக்குல
இவர் தலைவரா இருந்து விசாரிக்கவே கூடாது. முடிவா இப்ப என்னம்மா சொல்ல வரீங்க? ரகுராம் விசாரிக்கிறது நாங்க ஏத்துக்க மாட்டோம். அவருக்கு பதிலா யார் வேணாலும் விசாரிக்கட்டும். சிவா, இந்த வழக்க நீ விசாரிக்கிறதுல எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. ஏன்னா நாம பந்த பாசம் பார்த்து தீர்ப்ப சொல்ல மாட்டோங்கிற உறுதி எனக்கு இருக்கு. உன்னை நம்புறேன். இந்த வழக்க நீயே நடத்து. அண்ணா இல்லண்ணே, அது அண்ணன் சொல்ற நீதியின் பக்கம் நின்னு குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது உன் அண்ணின்னு கூட பார்க்காம நீ நல்ல தீர்ப்ப சொல்லு. என்னம்மா, அண்ணனையே வேண்டான்னு சொன்னோம், தம்பியை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. இது எப்படி சரியா வரும்? சரியா வரும்ண்ண. அதான் எப்படி? தம்பிக்காரனை கொண்டு வந்து நிறுத்தணும் தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதோட அவனுக்கு ரகுராம் அளவுக்கெல்லாம் அறிவு கிடையாது. நாம எதிர்பார்க்கிற தீர்ப்பை அவன் மூலமாவே வர வச்சிடலாம். சரி, பார்க்கலாம். அன்னைக்கு ராத்திரி அண்ணிய கோவிலுக்கு போற வழியில நானே பார்த்தேன் மாமா. என்ன மச்சான் சொல்றீங்க? அண்ணி, சிவா, காலையில மாட்டுக்கு பால் கறக்கிற பால்காரனு ஒரு வேலையா வர சொல்லணும். பக்கத்துல தானே, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி, நீ பார்த்து வீட்டுக்கு போ. சரிங்க அண்ணி. அன்னைக்கு ராத்திரி அண்ணிய பார்த்ததுக்கு நானே சாட்சியா இருக்கிறேன். அப்புறம் எப்படி மாமா? மச்சான், உங்களோட விசாரணையில எதுக்காக கோயிலுக்கு போனேன்னு தங்கச்சியை சொல்லலாம்ல? நீங்க தானே பிராது கொடுத்தது. என்ன குற்றச்சாட்டுன்னு சொல்லுங்க. ரகுராமோட மனைவி ஜானகி கடந்த வியாழக்கிழமை ராத்திரி 12 மணிக்கு நம்ம அம்மன் கோவில் நகையை திருடி இருக்காங்க. இதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. யாரும் யார் மேல வேணாலும் குற்றச்சாட்டை சுமத்தலாம். ஆனா அதுக்கு ஆதாரமும் சாட்சியும் வேணும். நீங்க சொன்ன குற்றச்சாட்டுக்கு ஆதாரமும் சாட்சியும் இருக்கா? முதல் சாட்சி கோவில் அர்ச்சகர் ஈஸ்வர். அடுத்தது கூலி வேலை பார்க்கிற ராஜி. அதுக்கு அடுத்தது பால்கார குமார். அடகு கடை வச்சிருக்கிற சேட்டு ராம்லால். இவங்களை விட ஒரு முக்கியமான சாட்சி ஒருத்தர் இருக்காரு. அது வேற யாரும் இல்ல, ரகுராமுடைய தம்பி சிவராமன் தான்.